10 கடைகள் தவறு பண்ணுச்சுன்னா அந்த 10 கடைகள் மேல நாங்க நடவடிக்கை எடுத்தோம். அந்த எஃப்ஐஆர் வச்சுதான் எங்களுக்கு அமலாக்கத்துறை இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. அது நாங்க எப்படி பொறுப்பாக தான் நாங்க சொல்றேங்க. அவ்வளவு நல்லா சொல்றாருல்ல. நான் அதிமுகவில் நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நாங்களே டெண்டர் விட்டோம். டெண்டர் விட்டது அதிகாரி தான். என்ன கேஸ் ஃபைல் பண்ண எங்கிட்ட டிவிசில போட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க. அப்பெல்லாம் யாரை கேட்டு போனாங்க? இவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ நாங்கள் தவறு செஞ்சோமா? ஆனா நீதிமன்றத்தில் நான் வாதாடினேன். இவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்கு திருப்ப பெறன்னு சொன்னாங்க. இல்ல நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். ஆனா ஏற்கனவே அது பேசி பதிவாகி இருக்குது. ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமா நிரூபிச்சேன். அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்க. இவர்தான் மடியில கனமுல வழியில பயம் இல்ல. ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற? போ, வழக்கு போட்டா சந்தி, நீதிமன்றத்துக்கு போ, உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும். ஏன் எங்களை எல்லாம் போட்டீங்கல்ல, என் மீதே போட்டீங்கல்ல. டெண்டரே வைக்காத ஊழல் எவ்வளவு அறிவுபூர்வமான ஆட்கள். டெண்டரே இல்ல, உலக வங்கியில் அந்த நிதியை கொடுக்கல, ரத்து. மீண்டும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து மீண்டும் அந்த டெண்டர் எடுத்து ரெண்டா பிரிச்சு விடுறோம். வெவ்வேறு டெண்டர் எடுக்கிறாங்க. அதுல எப்படிங்க ஊழல் நடக்கும்? சும்மா ஹைகோர்ட் கிளிகிளி கிழிச்சிட்டாங்க. இவர்கள் யாரு வழக்கு போட்டாங்களோ அவெல்லாம் போட்டு வச்சு எடுத்தாங்க. எதற்காக சொல்லிட்டு இவர்கள் தொடுத்தா வழக்கு, மற்றவர்கள் தொடுத்தா பொய். அமலாக்கத்துறை எங்களை ரைடு பண்றது, நாங்கெல்லாம் டீலிமிட்டேஷன் சொன்னதுனால, மொழி கொள்கை சொன்னதுனால வரதுங்க. எங்களுக்கு வந்தது என்ன கொக்கரிச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு நமக்கு வந்தா ரத்தம், அவர்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. கரெக்டா சொல்லுங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி. நல்லா சொல்லு. நீங்க பத்திரிகையாளர் ஊடகக்குள்ள நீங்களே பாருங்க எவ்வளவு கிட்டலு கேள்வி எங்களை பேசிட்டு இருந்தாங்க. நாங்க இப்ப மட்டும் சொல்றேன், அடுத்த ஆட்சி அதிமுக வருவது உறுதி. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல். இது ஊழல் விசாரிக்கிறதுக்கு 5 வருஷம் வேணும். அந்த அளவுக்கு ஊழல் மலிஞ்சு கிடக்கு இந்த ஆட்சியில. அவ்வளவு ஊழல், எல்லா துறையிலுமே ஊழல். கவலை எல்லாம் செய்யறாங்க, எதை பற்றியும் பயம் இல்ல, சர்வசாரம் நடக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னா இப்ப தப்பிச்சுக்குவாங்க. ஆட்சி வரட்டும், முறைப்படி வழக்கு தொடரும். அப்பொழுது மக்களும் பாத்துக்குவாங்க, ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு. முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களும் ஏன் வாக்களிக்கவில்லை என்று இயங்கக்கூடிய வகையில் தான் திமுக ஆட்சி இருக்கு. இன்னைக்கும் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு. பிரமாதமா சொல்லியிருக்காரு. முதலமைச்சர்களுடைய திறமை யாராலையும் பண்ண. ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஒருத்தர் தாங்க. எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? நோபல் பரிசு கொடுத்துடலாம். தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்? ஒரே முதலமைச்சர் தான் வர முடியும். ஓட்டு போடாத ஜனநாயக உரிமை. அதனால ஓட்டு போட்டவருக்கு ஓட்டு போடாதவருக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுக்க முடியுமா? விட முடியாதுங்க. இது ஜனநாயக அடிப்படை உரிமை. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் நினைக்கிறாங்களோ வாக்களிப்பாங்க. அது ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் சமமா தான் பார்க்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், நீ அதிமுக ஓட்டு போட்ட உனக்கு செய்ய மாட்டேன், அப்படித்தான் செய்யறாங்க. அப்படித்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல துறைகள் இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. பல துறையில திமுகவுக்கு சாதகமானதுக்கு தான் இந்த வீடெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப வீடு அறிவிச்சிருக்காங்கல்ல, இந்த 3 லட்சம் வீடு யாரு கொடுக்க போறாங்க? திமுக பார்த்து கொடுப்பாங்க. 1 லட்சம் வீடு அறிவிச்சிருக்கான்னு சொன்னாங்க. இதெல்லாம் திமுக காரன் கொடுக்கறதுக்கு தான் இதை அறிவிச்சிருக்காங்க ஒழிய நாட்டு மக்களுக்காக கொடுக்கல. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக ஆட்சிக்கு வந்தாவே ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டமா தான் இருக்கும். எந்த திட்டத்தை அறிவிச்சாலும் அது முழுமையாக மக்களுக்கு போய் செய்கிற திட்டமா தான் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கணுமான்னு கேட்கிறேன். ஏங்க எங்களை பிரிச்சு பாக்குறதுலயே பாக்குறீங்க? நல்லா உஷாரா கேள்வி கேட்கறீங்க. எப்ப பார்த்தாலும் இதுல எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களா ஒழிய ஒற்றுமையா இருக்கும்னு என்னங்க? நாங்களாம் எப்ப ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானா அன்னையில இருந்து இந்த திட்டத்தை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பண்ணுறதுன்னா மூக்குடைப்பாரு, மூக்குடைந்து போகும்.